இருக்கிறதா முஸ்லிம்களுடைய படைகள் இந்த இடத்துல நிற்கிறாங்க. இங்கே வந்து முஷ்ரிக்கீன்கள் நிற்கிறாங்க. முஸ்லீம்கள் இங்கேயும் முஷ்ரிக்கீன்கள் இங்கேயும் இருக்கிறாங்க. இதுதான் உகது மலை. உகது மலை நடு மத்தியில் தான் போர் நடக்குது. முதல் செய்தி என்ன போட்டிருக்காங்கன்னா, முதல்ல வந்து இஸ்லாமிய படை வந்து வென்றது. அதாவது முஷ்ரிக்கீன்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஓட விட்டாங்க. அவங்களும் ஒரு 70 பேர் இறந்து போனாங்க இந்த போரில். முதல் கட்டத்தில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இருந்தாங்க. முதல் கட்டத்தில் அந்த போர் நிறைவு பெறுது. இவங்க என்ன செஞ்சுறாங்க, முஷ்ரிக்கீன்கள் வர்றாங்க. போர் நடந்து முடிஞ்சு சில பேர் என்ன செஞ்சிடறாங்க, ஓடிடுறாங்க. இப்போ முஸ்லீம்கள் வெற்றி அடைந்த சூழலில் இருக்கிறது தான் இந்த மலை இருக்கு பாருங்க, இந்த 2 பெரும் மலைகள். இந்த மலைகளில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. கூட பார்த்தோம்னா பஸ்ஸில் வராங்க, அங்கே நின்றுருந்தாங்க. இவங்க போனவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இங்கே ரசூல் ஆள் நிப்பாட்டி இருந்தாங்க. ஏன்னா இங்கே நம்மளோட நேரடியாக போர் செய்கிறோம், இங்கிட்ட இருந்து ஆள் வந்துச்சுன்னா வெறும் நமக்கு சங்கடமாக போயிடும், நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் இவங்க போனவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இந்த படையில் இந்த அமீருக்கு அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு கொஞ்சம் கட்டுப்படாதனுடைய விளைவு அவங்க மீண்டும் இதே பாதையில் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சூழல் எல்லாம் மாறி போச்சு. கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் இறந்து போனாங்க. அப்படியே அந்த போர் வந்து அப்படியே தலைகீழாக அப்படியே மாறிடுச்சு. அப்படியே தலைகீழாக என்ன செஞ்சிருச்சு, ருஜூல் அந்த அவங்களுடைய முஸ்லிம்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக வெற்றி அடைஞ்சதாக அவங்க நினச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஸரத் ஹம்ஸா ரலியல்லாஹு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த சச்சா. அவங்களுடைய குப்பி, ரசூலுல்லாஹ்வுடைய குப்பி ஹஸரத் ஹம்ஸாவினுடைய சகோதரி வந்து அவங்க தீதார் பார்க்கணுங்கிறக்காண்டி வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை காட்டவே மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா காட்டினா அவ்வளோ கொடூரமாக இருந்துச்சு, காட்டினா அவங்க உள்ளத்தில் பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி காட்ட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 70 தோழர்கள் இறந்து போய் ஹஸரத் ஹம்ஸாவும் இறந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நபர்களுடைய மக்பரா மட்டும்தான் இங்கே இருக்குது. மற்றதெல்லாம் ஜன்னத்துல் பக்கீக்கு போயிருச்சு. ஒட்டுமொத்த இந்த அமைப்பு நமக்கு என்ன பாடம் நடத்துதுன்னா, தலைமைக்கு கட்டுப்படணும். குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லில் இருந்து நம்ம ஒரு காலமும் பரவாயில்ல நம்ம செய்வோம்லாம் எந்த செஞ்சிடமே மீறிடக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த போர் நமக்கு உணர்த்துகிற பெரும் பாடம். ரப்புல் ஆலமீன் இந்த போரிலிருந்து நம்முடைய உம்மத்து நம்ம என்ன பாடம் பெறணுமோ அப்படிப்பட்ட எல்லா பாடங்களையும் பெற்றுக்கொள்வோம். இந்த உகதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு விரும்பினாங்க, உகதும் ரசூலுல்லாஹ் விரும்பினுச்சு. பல தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உகதோடு நான் பேசுகிறேன் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட விருப்பத்திற்குரிய இந்த உகது மலைக்கு வந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போரின் மூலமாக இந்த உம்மத்திற்கு, ஒட்டுமொத்த உம்மத்திற்கு என்ன பாடம் தருமோ அந்த பாடத்தை பெற்று வருகிற நல்ல தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கட்டும்.